கிருபை என்றும் உள்ளது. அன்புடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலே பலக்கற்ற பாடத்தின் மூலமாய் உங்களுக்கு நாங்கள் சமாதானத்தையும் வாழ்த்துதலையும் கூறுகிறோம். இன்றைக்கு இந்த லாக்டவுன் நாட்களிலே குடும்பத்தோடு கூட வீட்டிலே ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் நல்ல ஒரு நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல போராட்டங்களை, பல பிரச்சனைகளை, பல சோதனைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட என்ன காரியம் சம்பவிக்க போகுது என்று சொல்லி ஒருவேளை கலங்கியிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இக்காலத்தின் பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. காரணம், உங்களை என்னையும் அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. விசுவாசிக்கிறீர்களா? நாம் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் பயபக்தியோடு கூட வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ நீங்கள் சேர்ந்து ஆண்டவரை இந்த யூடியூப் மூலமாய் கர்த்தரை சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நீங்கள் நானும் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக நீர் பலியானீர் என்ற பாடல் தந்தை ஃபாதர் வெப்பன் செய்யாத பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை தான் நாம் சேர்ந்து ஆண்டவருடைய மகிமைக்கு என்று பாட போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆவியானவர். எல்லாம் ஆயத்தத்தோடு நல்ல உற்சாகமாக பாடணும். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமாக பாடணும். வாய்ப்பு ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். ஆமென். உண்மை போல ஒரு தெய்வம் இல்லாத உண்மையுள்ள நமக்கு நன்றி ஜீசஸ்.
சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. அவர் நமக்கு தாயின் தகப்பனா இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல எஜமானனா இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல தலைவனா இருக்கிறார். என் வழிகாட்டி அவர்தான், என் தோழனும் அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான். சேர்ந்தாலே போவா. ஓ ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீரமே. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தீர். கரைப்படாத மகனாக நிறுத்தினம் பார்க்கின்றே. சொல்லுங்க, கரைப்படாத மகனாக நிறுத்தினம் பார்க்கின்றே. சத்தமா வல்லமையும் இசப்பா மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கரங்களை தட்டி என் மீது அன்பு கூர்ந்து சொல்லுங்க, பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி சுத்தமாக. ஆமென். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். காரணம், எப்போதும் ஆண்டவரை முன்பாக வைத்திருந்தார். எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமான காரியங்களை செய்வார். மகனே மகனே, இந்த யூடியூப் மூலமாக ஆரம்பரை பார்க்கிறவர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், செல்லாதே போவா. மாம்சமான திரை என்று இழுத்து போது வழி தீரத்தீராமே. மாம்சமான திரையை என்று இழுத்து போது வழி தீரத்தீ. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தீர். சேர்ந்து வல்லமையும் ஆமென் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. சேர்ந்து சத்தமா என் மீது அன்பு கூர்ந்து எசையா பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி சுத்தமாக. என் மீது அன்பு கூர்ந்து ஆமென் பலியானி சிலுவையிலே சொல்லுங்க, எனக்காய் ரத்தம் சிந்தி இசையா கழுவினி குற்றம் நீங்க. கரங்களை தட்டி திருத்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. திருத்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்காக வாழ்ந்திட. சத்தமா ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. சேர்ந்தாலே போமா. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே சேர்ந்து சொல்லுவோம், எனக்காய் ரத்தம் சிந்தி
தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்லா விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆவில நிறைந்து சூழ்நிலையை பார்க்காமல், போராட்டத்தை பார்க்காமல், பிரச்சனையை பார்க்காமல் நம்முடைய புலம்பலின் சத்தத்தை நிறுத்திவிட்டு ஆண்டவரை துதிக்கிற சத்தத்தை அதிகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எப்படி செங்கடலிலே ஆண்டவர் வழியை உண்டாக்கினாரோ, வனாந்திரத்தில் ஒரு வழியை எப்படி உண்டாக்கினாரோ, அவாந்திர வெளியிலே ஆறுகளை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரோ, கோடலானவைகளை எப்படி ஆண்டவர் சபையை மாற்றினாரோ, கரடானவைகளை எப்படி கர்த்தர் சபையாய் மாற்றினாரோ, எரியோ கோட்டையை ஆண்டவர் எப்படி தகர்த்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரோ, கானான் தேசத்திலே ஆசீர்வாதத்தை எப்படி ஆண்டவர் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தாரோ, அதே போல நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கொள்ளை வியாதிகள், எல்லா போராட்டங்கள், எல்லா உபத்திரங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா நிந்தனைகள், எல்லா அவமானங்களை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றி போட போகிறார். காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஜூன் மாதத்திலே அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு திறக்கப்பட போகிறது. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறார். மனிதனை எதிர்பார்த்து ஏமாந்து போய் இந்த ஆராதனை அமர்ந்து கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன்னை உற்சாகப்படுத்துகிறார். உன் ஆத்துமாவை தட்டி எழுப்பி விசுவாசத்திலே பூரணமட கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். வானத்தையும் பூமியை படைத்து பரலோகத்திலிருந்து இந்த ஜூன் மாதத்திலே உனக்கு உதவி வரப்போகிறது. விசுவாசிக்கிறாயா? குடும்பத்தோடு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்து. கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை வாழ வைக்கிற தேவன். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நீங்கள் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். இந்த கொள்ளை வியாதியை காட்டிலும், பயத்தை காட்டிலும், சாத்தானுடைய வல்லமையை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாய் வீழ்த்தினவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்லா சேர்ந்து ஆவிலை நிறைந்து கரங்களை தட்டி சேர்ந்து ஆண்டவர் அபிஷேகத்தோடு இன்னும் ஆராதித்து அவருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி, என் மகனே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூடியூப் மூலமா இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தரை உற்சாகப்படுத்துகிறார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டாயம் பரலோகத்திலிருந்து ஜெயத்தை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா! எரிகோ கோட்டை எப்படி உடைந்தது தெரியுமா? பாடவர்களை, துதிக்கிற நபர்களை, துதிக்கிற ஜனங்களை முன்பாக வைத்தார்கள். அவள் துதித்துக் கொண்டு இருக்கும் போது எரிகோ சுவர் இயேசுவின் நாமத்தில் மடமட என்று சொல்லி விழுந்ததாம். இன்றைக்கு நாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எத்தனை எரிகோ கோட்டை நமக்கு விரோதமாக எழுப்பினாலும், எத்தனை பிரச்சனை எழுப்பினாலும் நாம் துதிக்கும் போது அவை எல்லாவற்றும் கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க போகிறார். விசுவாசிக்கிறா? சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணம் எல்லாம், என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வது தானே என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கடைசி நாட்களே நீங்கள் நானும் ஏன் சோர்ந்து போய் விடுகிறோம்? நல்லா கவனிக்க வேண்டும். மனுஷனுடைய உதவிகளை பார்த்து ஏமாந்து போய் திரைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு உதவி செய்யவில்லையே, என்னை யாரும் விசாரிக்கவில்லையே, யாரும் என்னை சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே, யாரும் எடுத்து அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி நீங்கள் நானும் திரைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அன்பை போல இந்த உலகத்துல ஒரு அன்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் ஒழிந்தாலும் இந்த ஆண்டவருடைய அன்பு அழியாது. அவருடைய அன்பு உண்மையான அன்பு. இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை பேர் உணர்ந்து கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். அவருடைய முகத்தை இனிமேல் நோக்கி பார்க்க வேண்டாம். யோசித்து பாருங்க. இனிமேல் அவருடைய கரத்தை நோக்கி நீங்கள் நானும் பார்க்க கூடாது. இனிமேல் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ஏக்கத்தையும், ஆண்டவருடைய இருதய துடிப்பையும், ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற குடும்பமாய் நாம் திருச்சபை சீக்கிரம் திறக்கப்படும் போது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற குடும்பமாய் தேவ சித்தத்தை நம் கொடுக்கப்பட்ட தேவாலயத்திலே குடும்பத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய போகிறோம். அல்லேலூயா!
சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சேர்ந்து ஆராதிப்போமா? எஜமானனே என் இயேசுராஜனே. பயபக்தியோடு கூட தேவ பிரசன்னத்தோடு கூட உணர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. यजमानने
செய்வதுதானே. எல்லாம் சேர்ந்து வாயிலை திறந்து சொல்லுவோமையா. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. கடைசி வாயிலை திறந்து என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய எண்ணம், அவருடைய ஏக்கம், அவருடைய பாரம் எல்லாவற்றையும் அறிந்து தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாய், தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகளாய், நம்முடைய தகப்பனுடைய இருதயத்தை ஏற்ற ஒரு நல்ல ஒரு குடும்பமாய் நாம் சாட்சியோடு கூட ஆண்டவர் வாழும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இனிமேல் தேவனுக்கு ஒரு உண்மையான ஒரு உகந்ததான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நிர்வாணமோ பட்டினியோ நாசமோசமோ கல் எறிதலோ உபத்திரவோ பழி சொற்களோ இது எது வந்தாலும் அவனுடைய அன்பை விட்டு இந்த எந்த காரியம் ஒரு நாளும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் நானும் சொல்ல வேண்டும், எத்தனை கொள்ளை வியாதி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் கூட இயேசுவின் நாமத்தில் தேவன் மேல் வைத்த அன்பை ஒரு நாளும் இந்த எந்த காரியம் என்னை பிரிக்க முடியாது. பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெராக்கா ஜெபாலயத்தின் மூலமாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆராதனையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சேர்ந்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடைக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதித்து தாங்க. அப்படி நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாய் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும், ஒவ்வொரு திருச்சபையிலும், நம்முடைய திருச்சபையிலும் கொண்டாட வேண்டிய ஒரு மகிமையான ஒரு நாள், பெந்தேகோஸ்து நாள். அல்லேலூயா. இந்த ஞாயிறு ஆராதனை இயேசுவின் நாமத்தில் உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லி மிகுந்த மகிமையாய் ஒவ்வொரு சபைக்குள்ளே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய சபையும் கூட. ஆனால் லாக்டவுன் மூலமாய் பல வாரங்கள் ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வீடே கர்த்தர் ஆலயமாய் மாற்றி கொடுத்து குடும்பத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், வருமானம் குறைவு, சோர்வு, சரியான ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு நாளும் கொரோனா என்கிற கொள்ளை வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் தீவிரமாக இந்த வியாதி பரவிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் தொலைக்காட்சியிலே டிவி நியூஸ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்குமோ, இந்த ஜூன் மாதத்திலும் கூட என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பெந்தேகோஸ்து நாட்களிலே ஆண்டவர்
நம்மோடு கூட ஒரு மகிமையான வாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆணுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவாது. ஆணுடைய வார்த்தையின் வல்லமை இந்த ஜூன் மாதத்திலே ஒவ்வொரு சபைக்குள்ளும், ஒவ்வொரு ஊழியக்காருக்குள்ளும், ஒவ்வொரு சபை மக்களுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஆணுடைய வார்த்தையின் வல்லமை கட்டாயம் இறங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆணுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் கூடும். காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் முடிய செய்ய போகிறார். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், கவனிங்கள். இந்த கொரோனா கொள்ளை வியாதிக்கு மருந்து மாத்திரையினாலே, பணத்தினாலே, படைபலத்தினாலே, அரசாங்கத்தின் மூலமாய், அதிகாரத்தின் மூலமாய் மட்டுமல்ல, வல்லரசு நாடுகளும் கூட இந்த வியாதிக்கு ஒரு நாளும் மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு ஒரே ஒரு மருந்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு மகாராஜா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்குண்டான அடையாளங்கள் தான் தேசத்திலே கொள்ளை வியாதி. அது மாத்திரமல்ல, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்திய எல்லையிலே, சீனா எல்லையிலே அநேக பிரச்சனைகள். ஆண்டவருடைய வருகைக்குண்டான அடையாளங்களை நீங்களும் நானும் உலகத்தில், தேசத்தில், நம்முடைய இந்தியாவிலும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன அர்த்தம்? மனவாட்டியான சபை, மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மனவாட்டியான சபை நீங்களும் நானும் ஆயத்தத்தோடு இருக்கும்படியாய் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பாலகனாய் வந்தார் முதல் முறை. இரண்டாவது முறையாக யூத ராஜசிங்கம் என் இயேசு மகாராஜா நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய், அவர் ராஜாவாய், அவர் எக்கால சத்தத்தோடு, தூதர் கூட்டத்தோடு அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் நானும் சோர்ந்து போகாமல் இந்த லாக்டவுன்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், கொள்ளை வியாதிகள், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் கொடுக்க முடியவில்லை, சரியான உணவு இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். எல்லாவற்றையும் சீக்கிரமாய் கர்த்தர் மாற்றி போட போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு பயபக்தியோடு கூட வேத புத்தகத்தை திறந்து குடும்பத்தோடு கூட நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆலயமாய் மாற்றிருக்கிறார். இது வேத பகுதியை தியானிக்க போகிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் என்னென்று சொல்லி முதலாவது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மகாராஜா அவர் மரித்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். மட்டுமல்ல, ஆண்டவர் சீஷரை பார்த்து சொன்னார், 40வது நாள் கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுந்த பிறகு அவளை பார்த்து சொன்னார், பூமியின் கடைசி நாட்களிலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷருக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நான் என் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு
எருசலேமை விட்டு போய்விடாதீர்கள், இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் சொன்னபடியே பரலோகத்துக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். சமாதானத்தை நம்மளுக்கு வைத்து போயிருக்கிறார். நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இனி நாம் தைரியத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் 10 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து 10 நாட்கள் சீஷர்கள் எல்லோரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், எருசலேமை விட்டு நீங்கள் போய்விடாதீர்கள், அந்த தேற்றரவாளன் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் எருசலேமை விட்டு போய்விடாமல் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு 40 நாட்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக ஆண்டவர் காண்பித்து அநேக திஷ்டாந்தங்களை அநேக காரியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் இயேசுவின் நாமத்தில் சீஷர்கள் ஒன்று கூடி அவர்கள் 10 நாட்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு வல்லமை இறங்கிற்று. அந்த வல்லமை அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்கள் 10 நாட்கள் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சில இன்னும் அநேக காரியங்களை வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த பெந்தேகோஸ்து நாட்கள் என்று சொன்னால் பஸ்கா பண்டிகையின் நிறைவு நாட்களை தான் இந்த பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்வார்கள். கவனிக்க வேண்டும், யூதர்கள் 7 வாரம் அவர்கள் அறுவடை செய்வார்களா? 7 வாரம் அவர்கள் பயிர்களை அறுவடை செய்து கடைசி நாட்களிலே அவர்கள் அறுவடை செய்த முதற்கனியை தேவனுக்கு படைப்பது வழக்கமாயிருக்குமா? கவனிக்க வேண்டும், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், யூதர்கள் 7 வாரங்கள் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப 49 நாட்கள் அவர்கள் அறுவடை செய்து 50வது நாட்களிலே அவர்கள் அறுவடை செய்த அந்த முதற்கனியை, அந்த காணிக்கையை, அந்த முதற் பலனை தேவனுக்கு முன்பாக அவர்கள் செலுத்துவார்கள். மட்டுமல்ல, அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 50வது நாட்கள் அந்த பஸ்கா பண்டிகையின் ஆசரிப்பு நிறைவு நாளை தான் 50வது நாளை தான் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் அறுவடை நாள் என்று சொல்லலாம். அவர்கள் அறுவடை செய்து கடைசி நாட்கள் அவர்கள் காணிக்கை செலுத்துவார்கள். அந்த 50வது நாளை தான் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்லியும், அறுவடை நாள் என்று சொல்லியும், பெந்தேகோஸ்து பண்டிகை என்று சொல்லி சொல்லுவார்கள். மாத்திரமல்ல, நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முக்கியமான ஒரு ஆச்சரியமான மகிமையான ஒரு காரியம், பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் சபை பிறந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். அல்லேலூயா. நீங்கள் நானும் பிறந்தோ ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பிறந்த நாளை ஜனங்கள் கொண்டாடுவார்கள், அது வழக்கம். ஆனால் சபை பிறந்த நாள் தான் அந்த பெந்தேகோஸ்து நாட்கள். ஆலயம் திறக்கப்பட்டிருந்தால் உலகம் முழுவதிலும் இருக்கிற திருச்சபையில, இந்தியா முழுவதிலும் நம்முடைய திருச்சபையும் கூட இந்த பெந்தேகோஸ்து நாட்கள், இந்த சபை பிறந்த நாளை ஒரு பெரிய விசேஷ விதமாய் நீங்கள் நானும் கொண்டாடி இருப்போம். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை பிறந்த நாள் தான் 50வது நாள் தான் அறுவடை நாள் தான் பெந்தேகோஸ்து நாட்கள். ஆசாரிப்பு கூட ஆசாரிப்பு கவனிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை ஆசாரிப்பின் கடைசி நாட்கள் தான் பெந்தேகோஸ்து நாள், 50வது நாள். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் யூதர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறதாக சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த வார்த்தை கேட்டு
அவர் பரலோகத்துக்கு போன பின்பு 10 நாட்கள் உபவாசிப்பார்கள். 40 நாட்களும் 10 நாட்களும் சேர்த்து 50வது நாள் சபை பிறந்த நாள், அறுவடை நாள், பஸ்கா பண்டிகை நிறைவு நாள், பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்வார்கள். உங்களை பார்த்து யாராவது பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? பஸ்கா பண்டிகையின் கடைசி நிறைவு நாளே தான் பெந்தேகோஸ்து நாள் என்று சொல்வார்கள். சபை பிறந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். முதலாவது சபை பிறந்ததே அந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாட்கள். அது மாத்திரமல்ல, அறுவடை நாள். 7 வாரம் யூதர்கள் அறுவடை செய்தார்கள். 49 நாள் அறுவடை செய்து 50வது நாளிலே அவர்கள் அறுவடை செய்த முதல் கனியை தேவனுக்கு செலுத்துவார்கள். அது நிறைவு நாள் தான், அறுவடை நாள் தான் 50வது நாள். உங்களை பார்த்தால் நீங்கள் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு ரகசியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். நல்ல சொல்லுவாய் என்றது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் தான் 50வது நாள், சபை பிறந்த நாள், அறுவடை நாள், பெந்தேகோஸ்து நாள். அல்லேலூயா. சரியா புரியுதா? பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். தேவனுடைய அபிஷேகம் பரலோகத்திலிருந்து இறங்கின நாள். சபைக்கு அன்றைக்கு தான் பிறந்த நாள். பெந்தேகோஸ்து நாள் தான் சபை பிறந்தது, உருவாக்கப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், ஊழியம் செய்த நாட்களே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நீங்கள் நானும் ஜலத்தினாலே நாம் போகிற சபையிலே ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு அபிஷேகம் ஒன்று இருக்கு. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் கவனிக்க வேண்டும். இந்த யூடியூப் மூலமாய் நம்முடைய சபை மக்களும், அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த லாக்டவுன்ல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய திருச்சபைக்கு சபை சீக்கிரம் திறக்கப்படும். தேவ சித்தத்தின்படி, உங்கள் விருப்பத்தின்படி ஆவிக்குரிய திருச்சபைக்கு நீங்கள் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் ஊழியக்காரத்திலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை நீங்கள் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வாங்கி இருக்கிறீங்க? அல்லேலூயா. மகனே மகனே, ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு இன்னும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று தெரியாது இருக்கிறாயா? இன்னும் பரிசுத்தமுடைய அபிஷேகத்தின் மேல் உனக்கு ஒரு வாஞ்சி இல்லாமல் இருக்கா? இந்த உலகத்தில் என்னென்ன காரியத்தையே நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உலக பிரகாரமான காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை எண்ணியாவது நீங்கள் மனம் உகந்து பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை கேட்டிருக்கிறியா? இந்த லாக்டவுன்ல இயேசுவின் நாமத்தில் சபை திறப்பதற்கு முன்பாகவே இயேசுவின் நாமத்தினாலே வீட்டிலே குடும்பத்தோடு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை தாங்க என்று சொல்லி நீ உண்மையாய் கேட்டால் இன்று இரவே பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை உண்மையில் கர்த்தர் ஊற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறாய்? அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு காரியம் பரிசுத்தமுடைய அபிஷேகம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஊற்றப்பட்ட ஒரு நாள் தான். இந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே அவர்கள் கூடியிருக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு உபவாசித்திருக்கும் போது ஒரு பலத்த காற்று அடிக்கிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தில் ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு அபிஷேகம் அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் அந்த அபிஷேகம் நிரப்பிற்று.
எருசலேமை விட்டு பிரியாது அவர்கள் பரிசுத்தருடைய அபிஷேகத்தை காத்திருக்கும் போது, வாஞ்சியோடு இருக்கும் போது, தாகத்தோடு இருக்கும் போது ஒரு வல்லமை இறங்கி அவர்கள் வீடு முழுவதையும் அந்த வல்லமை நிரப்பிற்று. மாத்திரமல்ல, பிரிந்திருக்கிற நாவுகள் அக்கினி இறங்கி வருகிறது. அவர்கள் ஒவ்வொரு நாவிலும் பரிசுத்தருடைய அக்கினி, பரிசுத்தருடைய அபிஷேகம் அவர் ஒவ்வொரு நாவிலும் இறங்கி வருகிறது. மாத்திரமல்ல, அவர் ஒவ்வொரு மேலும் பரிசுத்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தேகோஸ்து நாள் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். சபை பிறந்த நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். பஸ்கா பண்டிகை நிறைவு நாள் தான் 50வது நாள் தான் பெந்தேகோஸ்து நாள். யூதர்கள் 7 வாரம் அறுவடை செய்து 49 நாட்கள் அறுவடை செய்து அதன் முதல் கனியை 50வது நாள் கர்த்தருக்கு செலுத்துகிற முதல் கனியை செலுத்துகிற நாள் தான் 50வது நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு சபை பிறந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க. பெந்தேகோஸ்து அனுபவத்தில் இருக்கிறியா? பெந்தேகோஸ்து சபைக்கு போற, ஆனா பெந்தேகோஸ்துடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கா? ஆலயம் திறந்திருக்கும் பொழுதும், இப்பொழுது ஆலயம் மூடியிருக்கும் பொழுதும், சீக்கிரமாய் ஆலயம் திறக்கப்பட்டு ஆராதனைக்கு நீங்கள் நான் போகும் பொழுதும், பெந்தேகோஸ்து சபைக்கு போறேன்னு சொல்லி சொல்லுகிற நீங்கள் நானும் அந்த பெந்தேகோஸ்துடைய அனுபவம் இருக்கா? நானும் பெந்தேகோஸ்து சபைக்கு போறேன். வாயால சொல்லுகிற நீங்கள் நானும் கிரியிலே காண்பிக்கிறோமா? பரிசுத்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறோமா? அப்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் அந்த பெந்தேகோஸ்துடைய அனுபவம் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 5 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் பெந்தேகோஸ்து நாள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் முதலாவது எனக்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த லாக்டவுன்ல அநேகர் சொல்லுகிற காரியம், நாங்க 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம், நாங்க 5 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம், நாங்க இத்தனை நாட்கள் நாங்க கூடி ஜெபம் பண்ணோம், நான் வேதத்தை அதிகமா தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்லது, உபவாசிப்பது நல்லது, கூடி ஜெபிப்பது நல்லது, வேதத்தை தியானிப்பது நல்லது. இந்த லாக்டவுன்ல ஆண்டுடைய சமூகத்தில் அநேக காரியங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நல்லது. ஆனால் ஆலயம் திறக்கப்பட்ட பிறகு நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் ஊற்றப்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால், பெந்தேகோஸ்து சபையினுடைய அனுபவத்தில் நீங்கள் நானும் வாழ்வு உண்மை என்று சொன்னால், உங்களுக்குள்ள எனக்குள்ளோ ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருக்கா? இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, உங்களை பார்த்து என்னை பார்த்த கர்த்தர் அன்பாய் பட்சமாய் ஆண்டவர் கேட்கிற காரியம், பெந்தேகோஸ்து
சபை ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்கா? இல்ல வேறுபாடு இருமனம் காரியம் இருக்கா? ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கா? சபைகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். நான் பெந்தேகோஸ்தேயுடைய அனுபவத்தில் இருக்கிறேன், நான் பெந்தேகோஸ்தேயுடைய அனுபவத்தில் வாழ்கிறேன், நான் பெந்தேகோஸ்தேயுடைய சபைக்கு போகிறேன் என்று சொல்லி வாயளவன் மாத்திரம் நம்ம சொல்லாமல் நம் கணவன் மனைவிக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே, தாய் பிள்ளைகளுக்குள்ளே, உடன் பிறந்தவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லாம நான் பெந்தேகோஸ்தேயுடைய அனுபவத்தில் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பது எப்படி சொல்ல முடியும்? நாம் போகிற ஆலயத்துக்குள்ளே ஒரு மனம் இருக்கணும். உனக்கு மேல் ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருந்தால் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நடக்க வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட சபையினுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் நான் இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், நான் இத்தனை நாள் வேத வாசிக்கிறேன், இத்தனை நாள் உபவாசம் போட்டேன், நான் அங்க ஆராதனைக்கு போனேன், இங்க ஆராதனைக்கு போனேன் அப்படி சொல்லிக்கொண்டு உனக்கு கொடுக்கப்பட்ட சபையுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் நீ இருப்பாய் என்று சொன்னால் உனக்குள்ளே பரிசுத்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது உண்மையா? பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் இருப்பது உண்மையா? தன் சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவன் ஊழியத்தை எப்படி நடத்த முடியும்? சபையை எப்படி நடத்த முடியும்? கவனிக்க வேண்டும். என்னுடைய சபையுடைய ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் மூலமாய் என்னுடைய சபையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்யாமல் மற்றொரு காரியத்தை ஈடுபடுத்திக் கொண்டு நான் இத்தனை நாள் ஜெபித்தேன், இத்தனை ஊழியங்களை நான் செய்கிறேன் என்று சொன்னால் பிரயோஜனம் என்ன? என் சபையினுடைய காரியத்துக்கு முதலாவது நான் கீழ்ப்படிய வேண்டும். என் சபையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். சபையிலே நான் பெரியவன், நீ பெரியவன் என்று சொல்லி இந்த இருமனமான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி சபைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர் கொடுத்த தரிசனத்தோடு இணைந்து நம் தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசன வரம் கொடுத்திருந்தால், வெளிப்பாட்டு வரம் கொடுத்திருந்தால், சுகமாக்கிற வல்லமை கொடுத்திருந்தால், அந்த வரங்களும் அந்த வல்லமைகளும் நீ போற சபையுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனப்படுத்து. அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, லாக்டவுன் நடக்குது, அதனால நான் திருமணத்துக்கு போக முடியாது. இப்பொழுது எப்படி ஆன்லைன்ல நான் ஆராதனை பார்க்கிறேனோ அதே போல நானே வீட்டில் திருவிருந்து எல்லாவற்றையும் திருவிருந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்து நானே எல்லாருக்கும் திருவிருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நானே ஒரு சபையை வீட்டுக்குள்ள படையிட்டா என்ன? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கு ஒரு நாளும் வரக்கூடாது. அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் எனக்குள் ஊற்றப்பட்டிருப்பார் என்று சொன்னால் முதலாவது நமக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். சீக்கிரமாய் ஆலயம் திறக்கும். நீங்கள் எல்லாம் ஆண்களுடைய சித்தத்தை நம்முடைய திருச்சபை ஊழியக்காரர் கொடுத்த தரிசனத்தோடு இணைந்து கீழ்ப்படிந்து இனிமேலாவது உண்மையுக்தமாய் கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே பரிசுத்தருடைய அபிஷேகத்தோடு பெந்தேகோஸ்தே அனுபவத்தோடு ஆண்டவருக்கு உண்மையுக்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். கசப்பை வெறுத்து, பெருமையை தவிர்த்து, தெய்வ பயத்தோடு, பரிசுத்தருடைய நிறைவோடு எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
கவனிக்க வேண்டும். ஒருவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருந்தால், பெந்தெகோஸ்துடைய அனுபவம் அவளுக்குள்ள இருந்தால், அவள் எப்படி கண்டுபிடிப்பது? கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மனதோடு கூட என்ன செய்வார்கள்? செயல்படுவார்கள். குடும்பத்திலும் சபையிலும் ஆவிக்குரிய எல்லா காரியங்களிலும் ஒரு மனதோடு கூட செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, முதலாவது பரிசுத்தருடைய அபிஷேகம் உனக்குள் ஊற்றப்பட்டிருந்தால், பெந்தெகோஸ்து அனுபவம் உங்களுக்கு எனக்குள்ள இருந்தால், முதலாவது நமக்குள்ள என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்து நாள்ல தீர்மானம் செய்யணும். எனக்குள்ளே ஒரு மனம், என் குடும்பத்தில் இனிமேல் நான் ஒரு மனதோடு இருப்பேன். நான், என் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு மனதோடு இருக்கணும். என் சபையில் ஒரு மனதோடு நான் செயல்பட போறேன். இனிமேல் ஊழியம் செய்ய போறேன். ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது, இந்த பரிசுத்தருடைய அபிஷேகம் ஒருவருக்குள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்த அக்கினி அவருக்குள்ளே இறங்கி வந்த பிறகு, அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவல் இறங்கி வரும்போது, அவர்கள் எல்லாரும் ஆவிலே நிரப்பப்பட்டிருக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் பேதுரு அவன் எழுந்து தைரியமாய் அவன் பிரசங்கிப்பான். அவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இறங்கி 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இரண்டாவது பேதுரு பிரசங்கிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். 10,000 பேர், 14,000 பேர் சபைக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பெந்தெகோஸ்துடைய அனுபவத்தோடு, பரிசுத்தருடைய நிறைவோடு, பரிசுத்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டு இருப்பது உண்மை என்று சொன்னால், சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க வேண்டும். இந்த லாக்டவுன்ல என்ன சமயம் செய்யலாம்? சொந்தக்காரர்கிட்ட போன் பண்ணி பேசலாமா? நண்பர்கிட்ட நேரத்தை வீணடிக்கலாமா? இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த 50 நாட்களுக்கு மேலா ஆயிடுச்சு. தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தையை இந்த 50 நாள்ல 55 நாட்கள் மேலாயிடுச்சு. ஒருத்தருக்காவது ஆண்டுடைய வார்த்தையை, இயேசுவை அறியாத ஒருத்தருக்காவது ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் நானும் சொல்லியிருக்கணுமா? புரிந்து கொள்ள வேண்டும். மகனே, மகனே, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அற்புதம் நடக்கணும், என் கணவனாருக்கு அற்புதம் நடக்கணும், என்னுடைய பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், என் தாய் தகவலுக்கு அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கணும், நான் வீடு கட்டி முடிக்கணும், எனக்கு வலது பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு திருமண காரியம் நடக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் சொந்தக்கார ஆசீர்வாதமா இருக்கணும். இதற்கு மாத்திரமே எத்தனை நாட்கள், எத்தனை வருஷம் நீங்கள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். கொஞ்சம் தேவனுடைய முகத்தை நோக்கி பா, தேவனுடைய கரத்தை நோக்கி பார்த்த அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு மாறட்டும். இயேசு மகாராஜாவுடைய முகத்தை நோக்கி பா, அவருடைய ஏக்கத்தையும் அவருடைய பாரத்தையும் அவருடைய இருதய துடிப்பையும் அறிந்து கொள். சுயநலமான ஜெபத்தை நிறுத்து. நான், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், என் தாய் தகப்பன், என்னுடைய ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கணும் என்ற சுயநலமான ஜெபத்தை நிறுத்து. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தை கண்ணோக்கி பார், தமிழ்நாட்டை கண்ணோக்கி பார். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. நடக்கிற சம்பவத்தை பார்த்தால் இயேசு மகாராஜா வருவதற்குண்டான அநேக அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது மனம் திரும்பு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் ஊற்றப்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னார். பெந்தெகோஸ்துடைய சபைக்கு, பெந்தெகோஸ்துடைய அனுபவத்திலே நீங்கள் நானும் வாழ்வது உண்மை என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கா
விசுவாசி கூப்பிட்டு சபை மக்களை கூப்பிட்டு ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நான் பெந்தேகோஸ்து சபைக்கு போறேன். எங்க போறேன்? பெந்தேகோஸ்து சபைக்கு போறேன். பெந்தேகோஸ்து சபைக்கு போறேன். பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறியா? பெற்றிருக்கிற. ஒருவன் இருக்கா? இல்ல. உன் மூலமா ஆலயத்துக்கு யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரா? இல்ல. ஏன் மூலமா ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டவங்க யாரும் வரல. ஏன் மூலமா என்னால சர்ச்சில அநேக ஆட்கள் போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் சமாதானமா, ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை இதை பேச சென்னையில, தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பா, கர்த்தர் விடுதலை கொடுப்பா, கர்த்தர் இவரை வாழாக்காமல் தரையாக்குவார். இப்படி கேட்டு கேட்டு பழகிடுச்சு. இந்த கடைசி நாட்கள்ல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி அடையாளங்கள் கொள்ளைகள் வருது, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழுவது, இது இல்லாத வெட்டுக்கிளி வேற வருது. என்னென்னமோ நடக்க போகுது. நல்லா கவனிக்கணும். இந்த வருஷத்துல இன்னும் அநேக காரியங்கள் சம்பவிக்க போகுது. பயமுறுத்தல. வேத வசனம் நிறைவேறது. இயேசு மகாராஜா சீக்கிரமா வர போகிறாரு. அதற்கு முன்பாக மனவாட்டியான சபையே, நீங்கள் நானும் கரை திரை அற்ற பாத்திரவான்களாய் மனவாளனுக்கு முன்பாக ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வேதம் சொல்லுது. நீயுமே ஆயத்தமாகல. உன்னால எப்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியும்? தைரியமாய் சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு இந்த லாக்டவுன்ல சொல்லியிருக்கிறியா? இல்ல. எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல பிரிவினை, போராட்டம், பிரச்சனை, பகை, விரோதம், வைராக்கியம், கசப்பு. நிறுத்து இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் எனக்குள் இருந்தா குடும்பத்துக்குள் ஒருவன் இருக்கணும். சபைக்குள்ளே ஒருவனோடு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தைரியமாய் பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்களே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி வார்த்தை நிறைவேறுகிறது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. இதோ இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தருடைய அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டது. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்பட்டது. தைரியமாய் பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. பெந்தேகோஸ்து சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நீங்கள் போகிற சபை ஏன் வளரவில்லை? ஆண்டவர் உண்மையுள்ளவர். எங்க ஊழியக்காரர் சரியில்லையா? எங்க பாசுமாரே, எங்க மிஷன் பார்க்க சரியில்லை, அதனால அந்த சபைக்கு போயிட்டேன். நிறுத்து. பரிசுத்தருடைய அபிஷேகம் உனக்குள் ஊற்றப்பட்டிருந்தா உனக்கிட்ட ஒருவனே இல்லையே, ஆண்டவர் கொடுத்ததால் பாரம் இல்லையே. தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்தில் அவனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு இல்லையே. ஆனா கேள்வி பெந்தேகோஸ்து சபை, பெந்தேகோஸ்து அனுபவம். நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், பரிசுத்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறேன். ஆனால் முன்னால சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு ஆட்கள் வர சபைக்கு. அல்லேலூயா. என் அன்பகத்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் இருப்பார் என்று சொன்னால், மூன்றாவது கவனிக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்நிய பாஷை அடையாளங்கள் இருக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிற ஒரு வல்லமையை, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு வல்லமையை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். எதற்கு இந்த அந்நிய பாஷை? எதற்கு இந்த தீர்க்கதரிசனம்? சபை வளர்ச்சிக்கு. எனக்கு அந்நிய பாஷை வருது, எனக்கு தீர்க்கதரிசனம் வருது, பெருமைக்காக அல்ல. பரிசுத்தருடைய அபிஷேகம்
பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் ஊற்றப்பட்டிருந்தால் அவர்களுக்குள் தாழ்மை இருக்கும். என்ன இருக்கும்? தாழ்மை இருக்கும். தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இயேசு மகாராஜா முடி பருந்தும் தன்னை தானே அவரு வெறுமையாய் தன்னை தாழ்த்தினார். ராஜாவா இருந்தும் கூட இயேசு மகாராஜா முடி பருந்தும் தன்னை தான் வெறுமையாய் தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது, பரிசுத்தமுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால், பெந்தேகோஸ்து சபைக்கு போவது நீ உண்மை என்று சொன்னால், பெந்தேகோஸ்துடைய அனுபவத்திலே நீ இருப்பது உண்மை என்று சொன்னால், உனக்குள் தாழ்மை இருக்கா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே தாழ்மை இருக்கணும். பிள்ளைகளுக்குள்ளே தாழ்மை இருக்கணும். சபையில ஊழியக்காரருக்குள்ளே தாழ்மை இருக்கணும். விசுவாசிகளுக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய அழகு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய வேலை, என்னுடைய சம்பாத்தியம், இது எல்லாம் தேவன் கொடுத்தது. என்னால் அல்ல, என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை என் தேவன் கொடுத்தது. பாடுகிற வாய், பார்க்கிற கண், இந்த கால்கள், இந்த கரங்கள் எல்லாம் தேவன் தந்தது. நடுவினால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளைவை செய்கிற என் தேவனால் எல்லாம் கூடும். நீ படிச்சிருக்கிறேனா, நல்ல வேலைக்கு போறேனா, நல்ல உத்தியோகத்துல நல்ல சம்பாதியம் வாங்குறேனா, நல்ல வீடு கட்டியிருக்கிறேனா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேனா, இதெல்லாம் என் தேவன் தந்தது. கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்திருக்கிறார். கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பெந்தெகோஸ்து நாள் சபையின் ஊற்றப்பட்ட, பரிசுத்தாவின் ஊற்றப்பட்ட சபை பிறந்த நாளிலே நீங்கள் நானும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பது உண்மை என்று சொன்னால், பெந்தெகோஸ்துடைய சபைக்கும் பெந்தெகோஸ்துடைய அனுபவத்திலும் நீங்கள் நானும் வாழ்வது உண்மை என்று சொன்னால், முதலாவது ஒருவர் இருக்கணும். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு அபிஷேகம் இருக்கணும், ஒரு பாதை இருக்கணும். மூன்றாவது, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு சபையின் வளர்ச்சிக்கு அதை என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். நான்காவது, தாழ்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பெந்தெகோஸ்து நாட்களிலே ஆண்டவர் பாரத்தோடு சொல்லுகிற காரியம், இந்த யூடியூப் மூலமாய் இந்த ஆவலை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் பார்த்து கர்த்தர் அன்பாய் பாரத்தோடு சொல்லுகிற காரியம், சபை பிறந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், அறுவடை நிறைவு நாள், பஸ்கா பண்டிகை நிறைவு நாள், 49 நாட்கள் அறுவடை செய்து அதன் முதல் கனியை தேவனுக்கு செலுத்திய நாள், விசேஷ விதமாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். இந்த பெந்தெகோஸ்து நாட்களிலே நீங்கள் நானும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று சொன்னால், சபை திறக்கும் போது சீக்கிரமாய் ஆண்டுடைய மகிமைக்கென்று ஆவிக்குறை திருச்சபைக்கு நீங்கள் சென்று பிதாக்குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உடைய ஊழியக்காரத்துல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் இன்னும் பரிசுத்தவுடைய அபிஷேகத்தை பெறவில்லை என்று சொன்னால், இந்த லாக்டவுன்ல ஆண்டுடைய சமுத்திர வீட்டில குடும்பத்தோடு ஆண்டவரே பரிசுத்தவுடைய அபிஷேகத்தை எனக்குள் ஊற்றுங்க ஆண்டவரே, நானும் பெந்தெகோஸ்துடைய அனுபவத்தில் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கும் ஆண்டவரே ஒரு மனம் தேவை, எனக்கு தாழ்மை தேவை, நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரே,
பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இப்போது இறங்கி வருவார். எல்லாம் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் பயபக்தியோடு முடிந்தால் முழங்கால் படிட்டு எல்லாம் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தியோடு வாயில திறந்து ஆண்டவர் நோக்கி கேட்க ஆரம்பிங்க. ரபாலா சந்தரா குணா கரபாலா ஷபலா தியாகா தரபதரபா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பெந்தெகோஸ்து நாட்களே எப்படி ஆண்டவரே சீஷர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே ஆண்டவர் 10 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டு வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி ஆண்டவர் பலத்த காற்று உண்டாகி இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி ஒரு வல்லமை இறங்கி அவர்கள் இருக்கிற ஆண்டவர் வீடு முழுவதையும் எப்படி நிரப்பிச்சோ அப்படியே இயேசுவின் நாமத்தினாலே இந்த யூடியூப்ல ஆராதனையிலே ஆண்டவரை பங்கு பெற்றிருக்கிற தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்காக ஆண்டவர் தாகத்தோடு கேட்கிற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். ரபலா சந்தனாகா ருபலரபா இயேசுவின் நாமத்தில் கேளு மகனே வாயில திறந்து கேளு. சின்ன பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் வெட்கப்படாம வாயில திறந்து கேளுங்க பயபக்தியோடு. இயேசுவே இப்போது வல்லமை இறங்கட்டும் ஐயா. பரிசுத்தருடைய அபிஷேகம் எனக்குள் ஆண்டவரே ஊற்றுங்கப்பா. கேளுங்க ராகா தாரா தாரா சந்தரா காதரா ரிகா தாரா கலப ரப துரப கதரபா ரிகா தரபா கதரபா இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறையா. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தருடைய வல்லமை இறங்குது. Holy Ghost இயேசுவின் நாமத்தினாலே ஆவின் நிறைந்து சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பரிசுத்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் வீடு முழுவதையும் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தருடைய வல்லமை உன் வீடை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு மகன் மீதும் ஒவ்வொரு மகள் மீதும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் பரிசுத்தருடைய அபிஷேகம் பலமா இயேசுவின் நாமத்தினாலே இப்போதை காற்றை போல பரிசுத்தருடைய வல்லமை அவருடைய அக்கிரமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் கரங்களை தட்டி வாயிலை திறந்து ஓ லாபாக்கா துரபா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். நன்றியப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. நன்றியப்பா ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. நன்றியப்பா கொடாபடி நன்றியப்பா. நன்றி ஆவியானவரே. இந்த சபை பிறந்த நாள் பரிசுத்தாவிலே ஊற்றப்பட்ட இந்த பெந்தெகோஸ்து நாட்களிலே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் அபிஷேகத்தினாலே நிரப்புறதுக்காய் நன்றி. தாகத்தோடு அன்றே இருந்த பிள்ளைகள் நீர் அவரை நிறைவாய் அபிஷேகத்திற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தை எல்லா தடைகளை உடைத்து சீக்கிரமாய் ஆண்டவரே குடும்பத்தோடு ஆண்டவரே ஆலயத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க பெந்தெகோஸ்துடைய அனுபவத்திலே பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை என்னுடைய சபையிலே ஆண்டவரில் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருடைய தரிசனத்தோடு இணைந்து உடைய ஊழியத்தை உண்மையுத்தமாய் செய்ய எனக்கு ஒருவன் ஆவியை தாங்க, எனக்கு தாழ்வை தாங்க, எனக்கு ஆத்மா பாரத்தை தந்து ஆத்மாவை அறுவடை செய்து என் சபையில் ஆத்மாக்களை ஆண்டவரை நிரப்ப எனக்கு அபிஷேகத்தை தீர்க்கதரிசன வரங்களை வல்லமை எனக்கு தாங்கப்பா தந்ததுக்காய் சொல்கிறார். அப்படி நாம் உயரட்டும், நீர் பெருகும், நாங்கள் சிறுவோம். துதி என மகிமை அனைத்தும் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பெந்தெகோஸ்து நாள் என்று சொன்னால் நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டிருப்பீர்கள். சீக்கிரமாக ஆலயம் திறக்கும். பெந்தெகோஸ்துடைய அனுபவத்தோடு பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சபையில ஒரு மனதோடு தாழ்மையாய் ஆத்மபாரத்தோடு கர்த்தருக்காக எழுப்பி நாம் செயல்படுவோம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் நம்முடைய மெரக்கா ஜெபத்தின் மூலமாய் வருகிற ஒவ்வொரு ஆராதனையும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நான் விசுவாசிக்கிறேன், இல்லை இதுதான் முதல் முறையாய் நான் இந்த ஆராதனை பார்க்க என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.